அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தம்பி அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா போனதுக்கப்புறம் அவங்க மூத்தா போயிடுறாங்க, அந்த தாய் மூத்தா போயிடுறாங்க. இப்போ அந்த தத்து பிள்ளை அவங்க தாய்க்காக பள்ளிவாச கட்டுமானம் அல்லது தாய்க்காக நிரந்தர நன்மைக்காக எதையாவது ஒன்று செய்தால் அந்த நன்மை அந்த தாய்க்கு போய் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த தத்து பிள்ளைகள் என்பவர்கள் சொந்த பிள்ளைகள் இல்லை, பெத்த பிள்ளைகள் இல்லை. பெத்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நல்லறங்கள்னு ஒன்று இருக்குது, தாய்க்காக பெற்றோருக்காக செய்யக்கூடியது. தத்து பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு பிரார்த்தனை தான் செய்யலாமே ஒழிய அவர்களுக்காக தர்மம் செய்வதோ நன்மை கிடைப்பதற்காக பள்ளிவாசலுக்கு நன்கொடை கொடுப்பதோ அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சால் நன்மை போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக எதுவும் இல்லை. ஆனால் அந்த பெற்றோர் விட்டு சென்ற அந்த தாய் இருக்காங்களா இல்லையா, அவங்க விட்டு சென்ற அந்த சொத்துக்களை அவங்களுடைய சொத்தை அந்த பள்ளிவாசலுக்கு நம்ம மாற்றி விடுறோம். இது பள்ளிவாசலுக்கு வச்சுக்கிறேங்க, இந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கிட்டு அவங்களுடைய சொத்து தான் அப்படி என்று இருக்குமே. ஆனால் அதில் நன்மை இருக்குது. நம்மளுடைய அந்த தத்துப்பிள்ளை அவர்கள் சம்பாதிச்ச பணத்திலிருந்து கொடுப்பார்களே, ஆனால் அதுக்கு நன்மை போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா இப்போ தாய் விட்டுட்டு போன சொத்துல கூட இந்த இவருக்கு தத்துப்பிள்ளைக்கு பங்கு போகாது. மார்க் அடிப்படையில் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. வளர்க்கக்கூடிய பிள்ளைக்கு அந்த தாயினுடைய சொத்துல அல்லது அந்த காப்பாளராக இந்த தந்தைங்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய சொத்திலிருந்து பாகம் போக மாட்டா, பாகம் போகாது. ஏன்டா அவர் இவருடைய பிள்ளை இல்லை. அப்போ இவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த பாகம் போகமே ஒழிய தத்தெடுத்த பிள்ளைகளுக்கு போகாது. அவர் உயிரோடு இருக்கும்போது எதையாவது எழுதி கொடுத்தாலே தவிர மூத்தா போனதுக்கப்புறம் வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் வாரிசாக வருவாங்கன்னா வரமாட்டாங்க. இஸ்லாத்தில் வரமாட்டாங்க. பிற சமுதாயத்தில் தத்து பிள்ளைகள் வாரிசாகிடுவாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு பெற்றவங்க தான் பிள்ளையை ஒழிய தத்தெடுத்த பிள்ளைகள் அது நமக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு குறைக்காக நம்ம வளர்க்குறோமே ஒழிய சொந்த பிள்ளையாக என்ன செய்ய மாட்டாங்க, ஆக மாட்டாங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யலாம்னா, என்னை எடுத்து வளர்த்துருக்குறாங்க, எனக்கு பாதுகாத்துருக்குறாங்க, என்னை பராமரிச்சிருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களுக்காக அதிகமாக செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை போய் சேரும். ஏண்டா அது போக அவர் உயிரோடு அந்த தாய் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நல்ல முறையில் பராமரித்து பாதுகாத்து செய்திருப்பாரையானால் அந்த நன்மை இவருக்கு கிடைக்கும். ஒரு மனிதரை அந்த பராமரிக்கிறது பாதுகாக்கிறதுக்கா இல்லையா. ஆனால் பெற்றோருங்கிற அடிப்படையில் அவங்க வரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக இவருடைய சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்வாரையானால், பள்ளிவாசல் நிதி கொடுப்பாரையானால் அந்த நன்மை பெற்றோருக்கு அந்த வளர்த்த தாய்க்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. பிள்ளைகள் செய்யக்கூடிய பெத்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தர்மம் பெற்றோர்களுக்காக தர்மம் செய்யக்கூடிய, பெற்றோர்களுக்காக நிரந்தர நன்மை தரக்கூடிய, மற்ற காரியங்கள் செய்யக்கூடிய, அவர்கள் விடுபட்டு போன நோன்பை நோக்கக்கூடிய, அவர்களுக்கு ஹஜ் கடமையாக இருந்த நிலையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்புகள்லாம் பெற்ற பிள்ளைகள் அந்த இரத்த உறவுகளில் தான் வரும். வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்பு வராது. அதிகமாக பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம குர்ஆன் ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.